சார் வணக்கம். சொல்லுங்கள் சார். ஓகே, நீங்கள் ரெட் டாக்ஸி எத்தனை வருஷமாக ஓட்டிகிட்ருக்கீங்க? நான் 7 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் சார். ஓகே, இந்த ரெட் டாக்ஸி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரெட் டாக்ஸியில் பார்த்தோம்னா அங்கே கோயம்புத்தூரில் 8000 வண்டி இருக்குது சார். நல்ல ஒர்க்குங்க சார். எங்கே போனாலும் பெனிஃபிட் இருக்குது சார். வாடகை கொடுப்பாங்க சார். எங்கே இருந்தாலும் வாடகை கொடுத்துருவாங்க சார். இது சொந்த வண்டிங்களா உங்களுக்கு? இல்லை, நான் டிரைவருங்க சார். ஓனர் வந்து அங்கே இன்னொரு வண்டி ஓட்டுறாருங்க சார். இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ வாடகை வருங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 3 ரூபா 3000 ரூபா இந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க சார். நம்ம லாகின் ஹவர்ஸை பொறுத்து இருக்குது சார். லாகின் ஹவர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோக்கு வாடகை கொடுப்பாங்க சார். ஓகே ஓகே. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? காலையில் 7 மணிக்கு எடுப்போங்க சார். 7 மணிக்கு எடுத்தீங்கன்னா எத்தனை மணி வரைக்கும் நீங்கள்? 7 மணிக்கு எடுத்தோம்னா இப்போ நான் டிரைவராக ஒர்க் பண்ணுறதுனால 2 பகல் 1 நைட்டு ஓட்டுவேங்க சார். 2 பகல் 1 நைட்டு? ஆமாங்க சார். ஓகே, அப்போது கிட்டத்தட்ட 2.5 நாள். ஆமாங்க சார். 2 நாள். இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்து கொடுக்குறாங்க சார்? 100% சார். 130. இது ஒரு 10,000 ரூபா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 3000 ரூபா கிடைக்குங்களா? ஆமாங்க சார், கிடைக்கும் சார். ஓகே. இந்த நார்மல் டாக்ஸிக்கும் ரெட் டாக்ஸிக்கும் என்ன வேறுபாடுங்க? நார்மல் டாக்ஸிக்கும் இதுக்கும் வந்து பார்த்தோம்னா இது வந்து பெனிஃபிட்டுங்க சார். வாடகை வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் இது இருக்குது சார். ரெட் டாக்ஸியில் ஆப்பில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வண்டி அவங்களா வாடகைலாம் கொடுத்துருவாங்க சார். இப்போ இந்த ஆப் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி கஸ்டமர் உங்களை ரீச் பண்ண முடியும்? எல்லாமே லொக்கேஷன் வந்துடுங்க சார். எங்களுக்கு கஸ்டமரோட பேரை முதற்கொண்டு எங்கனைக்கு ட்ராப்பு, எங்கே பிக்கப்பு எல்லாமே வந்துடுங்க சார். இப்போ காரில் வந்து எப்படிங்க சார் ஜிபிஎஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க? எல்லாமே இருக்குங்க சார். அவங்க மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க? ஆமாம் சார், எல்லாமே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆஃபீஸில் சார். இப்போ இந்த ரெட் டாக்ஸி ஒரு நார்மலாக நம்ம ஒரு டாக்ஸி வாங்கி அதை ரெட் டாக்ஸியை எப்படி மாற்றுறது? ரெட் டாக்ஸி ஆஃபீஸில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி சொல்லணுங்க சார். ஆஃபீஸில் சொல்லி அவங்க ஆஃபீஸ் மூலியமாக சொல்லுவாங்க சார். இந்த 2 மாதத்தில் வாங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்க சார். அதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ணுவாங்க சார். உடனே எல்லாம் ஜாயின் பண்ண முடியும்? உடனே எல்லாம் ஜாயின் பண்ண முடியாதுங்க சார். ஆஃபீஸில் போயிட்டு நம்ம வண்டி இப்போ எல்லாமே சொல்லி அதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ணுவாங்க சார். அப்போ அந்த ஆப்பில் வந்து நீங்கள் உங்களை இணைக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க சார். இப்போ கஸ்டமர் வந்து எப்படி உங்களை பிக்கப் பண்ண, அதாவது அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணுங்களா ப்ளே ஸ்டோரில்? ஆமாங்க சார். எப்படி வந்து அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க? எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா நம்ம ஆப் இருக்குல்லங்க சார். ஆப் மூலியமாக அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க சார். கஸ்டமரு எங்கே வண்டி வந்துட்டுருக்கு, எங்கே நிற்கிதுன்னு அவங்களுக்கு தெரியுங்க சார். கஸ்டமர் புக் பண்ணாங்களா அவங்களுக்கு தெரியுங்க சார். நீங்கள் அந்த ஜிபிஎஸ் உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர் எங்கே இருக்காங்க என்னன்ட்டு நீங்கள் அந்த மொபைல் மூலமாகவே நீங்கள்? ஆமாம் சார், ஆப்பு வந்துடும் சார். அதுலேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க? ஆமாங்க சார். இப்போ இது வந்து உங்களுக்கு கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுறீங்க? கிலோமீட்டருக்கு லோக்கல் வந்து 13 ரூபாங்க சார். மேக்ஸிமம் பார்த்தோம்னா இப்போ ஸ்டார்டிங்கே லோக்கலுக்குள்ளே ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இறங்குற மாதிரி இருந்தால் ஸ்டார்டிங்கே 100 ரூபா சார். 2 கிலோமீட்ரு ஃப்ரீ சார். அதுக்கப்புறம் கிலோமீட்ரு ஓடுங்க சார். ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ சொன்னீங்க? 1 கிலோமீட்டருக்கு 13 இந்த ரேஞ்சில் வருங்க சார். ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ஒருத்தர் புக் பண்ணுறாரு. ஓகே சார். ரெட் டாக்ஸி வழியா? ஓகே சார். அப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் ஆகும் சார்? 50 கிலோமீட்டர்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தோம்னா இப்போ நாங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர் விட்டு பொள்ளாச்சி போனோம்னா 1000 ரூபா வாங்கி கொடுப்பாங்க சார். அதே மாதிரி கோயம்புத்தூர் விட்டு மேட்டுப்பாளையம் வந்து 1000 ரூபா இந்த ரேஞ்சில் வருங்க சார். ஓகே ஓகே. இப்போ இது வந்து உங்களுக்கு லாபகரமான ஒரு பிஸ்னஸாக இருக்குங்களா? ஆமாம், லாபம் தான் சார். எப்படிங்க சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லாபம்னா எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம காலையில் எடுக்கிறோம்னா வச்சுக்கோங்க, எடுத்தோம்னா சாயங்காலத்துக்குள்ளே எப்படியும் 2500 ரூபா 3000 வந்துடும் சார். டிரைவரோட சேலரி வந்து 900 ரூபா வந்துடும் சார். பெனிஃபிட்டு தான் சார். பெனிஃபிட் தான். ஆமாங்க சார். இப்போ நார்மலாக ஒருத்தங்க கார் வச்சு வாடகை ஓட்டுறதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு இருக்குங்க? அவங்களுக்கு வந்து வாடகை டைமுக்கு தான் கிடைக்கும்? ஆமாங்க சார், இது அப்படி கிடையாது சார். ரெட் டாக்ஸி ஆஃபீஸில் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. யார் பக்கத்தில் அவைலபிளாக இருக்குமோ அவங்களுக்கு வாடகை கொடுத்துருவாங்க சார். அப்போ இது எப்பவுமே உங்களுக்கு வாடகை இருந்துகிட்டே இருக்கும்? இருந்துக்கிட்டே இருக்கும் சார். இதில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து சொந்தமாக ஒரு கார் இருந்தால் போதுங்களா? போதுங்க சார். அந்த ஆப் மூலம் வந்து நம்ம ஜாயின் பண்ணி? ஆமாங்க சார். இது டைரெக்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயங்களா இல்லை ஆன்லைன் மூலமாகவே பண்ணி? ஆன்லைன் மூலியமாக தான் சார். ஆன்லைன்? ஆமாங்க சார். நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக ரெட் டாக்ஸியில் டிரைவராக இருக்கீங்க சார்? நான் 7 வருஷமாக இருக்கேன் சார். 7 வருஷம்? ஆமாங்க சார். 7 வருஷத்தில் நீங்கள் வந்து பயணிகள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் அனுபவிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
எல்லாம் டீசெண்டாக பேசுவாங்க சார், ஆ டீசெண்டாக பேசுவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல நாங்களும் டீசெண்டாக தான் பேசுவோங்க சார். அவங்க வந்து உங்களுக்கு கோஆப்ரேஷனாக தான் இருக்காங்க. ஆமாங்க சார். ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் சார் ரெட் டாக்ஸி டிரைவருங்களை பற்றி. ஒரு கஸ்டமர் கொஞ்சம் கோபமாக பேசினாலும் ஒரு கஸ்டமர் நல்ல அன்பாக பாசமாக தான் பேசுவாங்க சார். இது மூலமா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கிடைக்கும்? இதில் ரெட் டாக்ஸியில் கிடைக்காது சார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நார்மல் டாக்ஸி ஓட்டினா தான். ஆமாங்க, நம்ம ஆப்பில் எவ்வளோ வருதோ அமௌண்ட்டு அதை மட்டும்தான் வாங்க முடியுங்க சார். கஸ்டமராக பார்த்து ஒரு 5-10ன்னு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம். நாங்களாம் கேட்க மாட்டோம் சார். இப்போ ரெட் டாக்ஸி மூலமாக நீங்கள் அதிகபட்சம் எத்தனை தூரம் வரைக்கும் போயிருக்கீங்க சார்? நான் இங்கேருந்து சென்னை, திருச்செந்தூர் இதெல்லாம் போயிருக்கேன் சார். அப்படிலாம் போனால் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் சார்ஜ் ஆகுது? சென்னையெல்லாம் போனோம்னா 13,000 கொடுக்குறாங்க சார். 13,000? ஆமாங்க. ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஓகே சார். இதில் வந்து ஒரு 2 குழந்தைங்க, ஒரு 2 பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த வண்டியில் வந்து ரொம்ப தூரம் போக முடியாது. ஆமாங்க வந்து இந்த ரெட் டாக்ஸி ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்களா? பெனிஃபிட்டுங்க சார். ஓகே, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது பெனிஃபிட் தான். பெனிஃபிட்டுங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிரைவராக தான் இருக்கீங்க. ஆமாங்க சார். தன்னைத்தானே வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த ஓனராக நீங்கள் மாறணும்னா அடுத்து நீங்கள் என்னென்ன ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுவீங்க? நம்ம வந்து கரெக்டாக லாகின் பண்ணி ஓட்டணும், ஓட்டி கரெக்டாக சம்பாரித்து வைக்கணுங்க சார். ஓகே, ஓனராக இருந்தால் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் சார்? என்ன டிரைவருக்கு இப்போ 10,000 ஓட்டுறோம்னா 3,000 கிடைக்குதுன்னா அந்த 3,000 வந்து டிரைவருன்ட்டு ஓனருக்கு கிடைக்கும் சார் பெனிஃபிட்டு. லாஸ்லாம் கிடையாது? லாஸ்லாம் கிடையாதுங்க சார். இதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வந்து டீசல் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது? இது வந்து கேஸ் வண்டிங்க சார். வாரத்துக்கு 3,500 இந்த ரேஞ்சில் அடிப்போம் சார். 3,500 கேஸ் ஃபில் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் போயிடலாங்க? கேஸ் ஃபுல் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 2,500 3 வரைக்கும் ஓடுது சார். 2,500 3 ஃபுல் பண்ணோம்னா 600 700 சிஎன்ஜி பிடிக்கும் சார். ஓகே, அதாவது வாரத்தில் 7 நாளும் நம்ம இந்த ஒரு ட்ரைவ் பண்ணோம்னா 3 ரூபா நம்ம அதுக்கு செலவு பண்ணாலும் 20 ரூபா வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க சார். 20 ரூபா 22 ரூபா இந்த ரேஞ்சில் கிடைக்கும் சார். மாதம் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணால் எவ்வளோ ரூபா வரைக்கும் லாபம் இருக்குங்க? மாதம் ஃபுல்லாக ஓட்டினோம்னா 1 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க சார். 1 லட்ச ரூபா? லாகின் ஹவர்ஸை பொறுத்து இருக்குங்க சார். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லாகின்ல இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாடகை கொடுத்துருவாங்க சார். டிராஃபிக்ல எல்லாம் நீங்கள் போகிறீங்களா சார்? ஆமாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் கண்டிப்பாக சார். போகும்போது அந்த டிராஃபிக்கில் போகும்போது இந்த டீசல் பெட்ரோலெல்லாம் அடித்தா கட்டுப்படி ஆகாது இல்லைங்களா? ஆமாம், அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க சார். ஏதோ கேஸ் வண்டிங்கிறனால பெனிஃபிட்டாக இருக்குது சார். இப்போ ரெட் டாக்ஸிலே பயன்படுத்துகிற எல்லாருமே கேஸ் வண்டி தான் பயன்படுத்தும்? ஆமாம், கேஸ் வண்டி தான் சார். சிஎன்ஜி வண்டி, எல்பிஜி இருக்குது சார். இப்போ டிரைவர் தொழிலில் வந்து எல்லாருமே கற்றுக்க முடியாதுல்ல சார்? ரொம்ப கண்டிப்பாக சார். ஓகே, உங்களுக்கு தெரிந்த அட்வைஸ் என்னங்க? எப்படி டிரைவிங்கில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டிரைவிங்கில் எங்கேயாவது போயிட்டுருக்கிறோம்னா நம்ம வந்து ஏதாவது ரிப்பேர்னா கூட தெரிஞ்சுக்கணும் சார். டக்குன்னு நம்ம வந்து பட்டறைக்கு போகக்கூடாது. சில்லறை வேலையெல்லாம் நம்மளே பார்த்துக்கணும் சார். ஏதாவது பெருசாக வேலை வச்சா மட்டும்தான் நம்ம பட்டறைக்கு போகிற மாதிரி இருக்கும் சார். மேக்ஸிமம் நம்ம எப்படி பார்த்தாலும் சர்வீஸுக்கு விட்ருவோம் சார். கரெக்டாக சர்வீஸுக்கு விட்ருவோம், கரெக்டாக ஆயில் சர்வீஸு எல்லாமே பண்ணிடுவோம். ஏன்னா 24 மணி நேரமும் வண்டி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் எல்லாமே பெனிஃபிட்டாக வண்டியை வச்சுக்குவோம் சார். கரெக்டாக பார்த்துக்குவோம். இப்போ ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஆமாங்க சார். அவங்க வந்து இந்த ரெட் டாக்ஸி ஓட்டலாங்களா சார்? உங்கள் அட்வைஸ்? ஓட்டலாம் சார். எங்கள் ரெட் டாக்ஸிலே நிறைய டிரைவருங்க எல்லாம் இப்போ படித்து டிகிரி வாங்கினவங்க இருக்காங்க சார். இது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுங்க மந்த்லி? நம்ம ஓனாக வச்சா நீங்கள் 1 லேக் சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். ஒரு இடத்துல நம்ம டிரைவராக போனால்? ஒரு இடத்துல டிரைவராக போனோம்னா இப்போ வாரத்துக்கு ஒரு 6,000 7 ரூபா வரைக்கும் கிடைக்கும் சார். வாரத்துக்கு? ஆமாம் சார். ஓகே ஓகே, அது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லைங்களா? கண்டிப்பாக சார். ஓகே ஓகே. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்படணும், அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் சார். ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன கார் சொந்தமாக வாங்குற மாதிரி ஐடியா இருக்குங்களா சார்? கண்டிப்பாக இருக்குது சார். ஓகே ஓகே சார். ஃப்யூச்சர் சக்ஸஸ் பண்ண எங்கள் சேனல் சார் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.